மகாவும், இசக்கியும் பேசிக்கிறாங்க. இவன ஏதோ வந்து பாசத்தால பார்க்க வந்த மாரி நெனச்சுக்க போறான். நம்ம எதுக்காக பார்க்க வந்தோம்? இவன் வந்து ஜெயிலுக்கு போடுறத பார்த்து சந்தோஷப்பட்டு அன்னபூரணி அதிலயே போயிடுவா. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான் அப்படி வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வள்ளிய விசாரிக்கிறாங்க. வள்ளி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாரி என் புருஷன் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு 7 வயசு குழந்தை இருக்கு. அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு மாத்திரை குடுத்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து என்ன வந்து பலவந்தமா வந்து கெடுத்துட்டாரு. நான் கத்துனேன். ஆனா தான் என் குழந்தை கூட கேட்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் இதெல்லாம் வந்து பொய். அவன் வந்து பொய் சொல்றாங்க. நான் வந்து ரோட்ல படுத்திருந்தேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க சைடு வந்து வக்கீல் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து பலவந்தப்படுத்தி கெடுத்துருக்காங்க மாரி வந்து ரிப்போர்ட் வந்துட்டுருக்கும். ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஆறுமுகம் வந்து பொய் சொல்றாங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி நாங்க வந்து கோர்ட் வந்து 4 மணிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் வந்து ஆறுமுகத்த வந்து பேசுறாங்க. எப்படி பார்த்தியா ரிப்போர்ட்லாம் மாத்தி வச்சுட்டு, கண்டிப்பா வந்து உனக்கு ஜெயில் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவும், இசக்கியும் வந்து பேசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! என் புள்ள ஜெயிலுக்கு போயிட போறானே! அப்படின்னு வந்து சொல்லிட்டு நடிச்சிட்டுருக்காங்க. உடனே வந்து பைரவி அவங்க அப்பா வந்து, நீங்க இந்த நடிக்கிற வேலைலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி வந்து வள்ளியோட குழந்தைய வந்து கூட்டிட்டு ஆட்டோல வந்துட்டுருக்காங்க. ஆனா சீக்கிரம் போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, என்னோட எபிசோட் வந்து முடிச்சிருப்பாங்க. வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.